மலையும் மலை சார்ந்த இடத்தையும் குறிஞ்சி நிலம் சொல்லுவாங்க. குறிஞ்சி நிலத்தின் தலைவன் குமரக்கடவுள். அவரை தரிசிக்க தான் நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம். ஊட்டியில் இருக்கக்கூடிய எலக் ஹில். இங்கே தான் இப்போ நம்ம போகிற திருக்கோயில் இருக்குது. பால தண்டாயுதபாணின்னு சுவாமியுடைய திருநாமம். ஊட்டியே பெரிய மலை, அந்த மலையில் ஒரு குட்டி மலை எலக் ஹில். அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்டெப்ஸில் அவர் சொல்லவா வேணும். வேற லெவல் ஃபீலுங்க. குழு குழுன்னு இருக்கக்கூடிய இந்த குளிரில் அந்த குமரக்கடவுளை பார்த்தேன் பாருங்க, மயங்கிட்டேன். நான் போன உடனே மயில் விருத்தம் தான் படித்தேன். ஏன்னா மயில் விருத்தத்தால் தான் இந்த கோயிலுக்கே நம்ம வந்திருக்கிறோம். அருணகிரிநாதர் மயில் விருத்தத்தில் சொல்லுவார், நீலகிரி வேலவன் நிராலம்பன் நிற்பயன் நிர்வியா குலன் சங்குவாள் அப்படின்னு. இந்த மாதிரி நீலகிரி வேலவன் வந்ததுனிலிருந்து நம்ம எப்படியாவது நீலகிரிக்கு போகணும், அந்த வேலவர் எப்படி தான் இருப்பார், அவரை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் அதிகம். ரொம்ப வருஷத்து ஆசை. நான் ஊட்டிக்கு போனதே இல்லை, தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஆனால் இந்த இடத்துல தான் அருணகிரிநாதர் பாடியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஆதாரமெல்லாம் இல்லை. அதனால் என்ன தெரியுமா முடிவு பண்ணிட்டேன், நீலகிரியில் இருக்கிற எல்லா முருகர் கோயிலையும் கண்டுபிடிக்கிறோம், எல்லா இடத்துலையும் இந்த பாட்டை படிக்கிறோம். சந்தோஷமாக அவருடைய அந்த உருவ அமைப்பு, என் உள்ளத்துக்குள்ளே அவர் எழுந்தருள்ள விதம், இதெல்லாம் உணரணும் முடிவு பண்ணிட்டேன். இதில் முதல் முயற்சி தான் இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயில். முககோடி நதிகரன் குருகோடி அனவரதம் முகில் உழவு நீலகிரி வாள் அப்படின்னு மயில் விருத்தத்தில் இருக்கும். இந்த பாட்டு படிக்கும் போதெல்லாம் முகில் உழவுதா அப்படின்னு, முகில்னா மேகங்கள், மேகங்கள்லாம் உழவுறப்ப நீலகிரி வாழக்கூடிய முருகரா, இப்படியெல்லாம் என் மனசு அப்படியே உள்ளுக்குள்ளே போகும். சரியாக நாங்கள் போகும்போது இப்படி தான் இருந்தது, முகில் உழவிக்கிட்டு தான் இருந்தது. மேகமெல்லாம் எடுத்து அப்படி இந்த கோயில் கோபுரத்தை லைட்டாக கவர் பண்ணி, அது ஒரு வேறு ஃபீல். வீடியோவில் விட நேரில் ஒரு மாதிரி அந்த மேகக்கூட்டம்லாம் மறைஞ்சப்ப நினச்சிக்கிட்டேன், ஆமாம்ல அருணகிரிநாதர் பார்த்துருக்கும்போது இப்படி தான் காட்சி கொடுத்துருப்பார். அப்போல்லாம் கோயில் கூட இருந்திருக்காது. மேபி சுவாமியை மட்டும் அவர் தரிசிச்சிருக்கலாம், அது டைரெக்டாக அவரை மூடியிருக்கலாம். இப்படியெல்லாம் என் எண்ணோட்டம் போச்சு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா பத்ரகாளியம்மன் இருக்காங்க, அதே போல் சப்த மாதாக்கள் இருந்தாங்க. பழமையான திருக்கோயில். இப்போ புனரமைப்பில் புது பொழிவோடு இருக்குது. அதோட முக்கியம், ஜலகண்டேஸ்வரி உடனுரை ஜலகண்டேஸ்வரராக சிவக்கொழுந்து காட்சி தராரு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இடையில எல்லாம் க்ளோஸ் பண்ணாமல். 5 மணிக்கு மேலே போனீங்கன்னா சுவாமியை தரிசிக்க முடியாது. ஏன்னா மலை பிரதேசம் இல்லை. சுவாமி வேறு லெவலில் இருப்பார் ஜலகண்டேஸ்வரர். அவரையும் தரிசிச்சுட்டு மறக்காமல் எங்கள் குரூப்போட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு சந்தோஷமாக வந்தேன். இது 1 டே ட்ரிப்புங்கிறதுனால ஒரு கோயில் தான் போயிருக்கோம். வருங்காலத்தில் நீலகிரியில் இருக்கக்கூடிய எல்லா சண்முகரையும் போய் தரிசிக்கிறோம். அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்.